வந்து அடைஞ்சிருக்கா இல்லை பின்னுக்கு வந்து போயிருக்கா? அதாவது பீகார் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட 40 வருஷம் பின்னோக்கி இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, படிப்பு இல்லை, வசதி இல்லை, எதுவுமே சாப்பாட்டு வசதியும் கிடையாது. அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறத மாடு பண்ணி எல்லாம் பக்கத்துலேயே தான் வீடு வச்சுருக்காங்க. ஆமாம், நம்ம நண்பராக போயிட்டு வந்து சொன்னாங்க, ஐயோ பாவமாக இருக்குதுன்னு. அவங்க வறுமையில் வாடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சு இப்போ நம்ம ஆளுங்க செய்கிற வேலையை கூட இவங்க செஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, எல்லாரையும் வாழ வச்சுருக்கு. அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு பெஸ்ட்டுன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹிந்திக்காரன் சொல்கிறான் நம்மளை ஹிந்தி கற்றுக்கோன்றாங்க. அவன் தமிழ் கற்றுக்கணும். நம்ம ஹிந்தி கற்றுக்கு நம்ம அங்கே போக போகிறதில்ல. அவன் தமிழ் கற்றுனா இங்கெல்லாம் பழிப்பான். எங்கள் வீட்டில் வந்து 12ஆம் தேதி டான் வந்து ஒரு 1000 ரூபா விழுது. ஒரு கேஸ் புக்கு, ஒரு கேஸுக்கோ, ஒரு அரிசி மூட்டை வாங்குறதுக்கோ, ஒரு ரேஷன் வாங்குறதுக்கோ உதவுது. டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவுது. ரெண்டாவது என் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருது. 2 பேருக்கும் ஸ்காலர்ஷிப் வருது. பயனுள்ளதாக இருக்குது. இலவச பஸ் பாசிட்டாக இருக்குது பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு. அதாவது ஸ்கூலுக்கு வராதவங்கள வர வச்சு படிப்பு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இது இல்லாத காலை உணவு திட்டம். நாங்களாம் வந்து உணவுக்காகவே போன நாட்கள் உண்டு. இங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வந்தால் இடுப்பெரிக்கும் வந்துடும். அது போகிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். இதே இந்த ஸ்டீஃபன்சன் சாலையில் அவ்வளோ தண்ணி வரும். ஆனால் இன்னைக்கு தண்ணி எல்லாம் நிற்கிறது இல்லை, ஓடிடுது. ஐயா இன்னைக்கு பஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஐயா. ஆமாம், குளிர் சாதன வாகனம் நல்ல பேருந்தில் நல்லா இயக்கிருக்கேன். எல்லாம் பழைய பஸ்ஸை பார்க்க முடியல. அவங்க மத்திய அரசு கொடுக்குற இந்த ரிப்போர்ட்டையும் இவங்க இங்கே பொய்யா பேசுகிறாங்க. வளர்ச்சி இல்லைன்னு அவங்க வளர்ச்சின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாதத்துக்கு டிபேட்டில் வளர்ச்சி இல்லைன்னு பேசுகிறாங்க. ஐயா யாரோ தமிழ்நாட்டிலேருந்து யூபிக்கோ, ராஜஸ்தானுக்கோ, பீகாருக்கோ போல அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே வராங்க. அப்போ எது வளர்ச்சி? இங்கே இருக்கிறவங்க அங்கே போனால் தான் வீழ்ச்சி. இப்போ அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே வரான். 5 ஆண்டு கால ஆட்சியை கம்பேர் பண்ணாங்க. எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? இவர் வரும்போதும் கொரோனா இருந்தது. கொரோனா இருக்கும்போது இவர் அந்த கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மருத்துவமனைக்கு போனார். இந்தியாவிலே யாரும் செய்யல அந்த வேலையை. இவர் ஒருத்தர் தான் செஞ்சார். அதுக்கேற்ற மாதிரி கொரோனா நின்றுது. பசங்க இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெல்லாம் அவங்க பெரிய வளர்ச்சியை கொடுக்குறாங்க படிப்பில். ஐயா இப்போ நடக்கிற ஆட்சியை தொடரணையா தொடர்ந்தால் தமிழ்நாடு வளரும். இல்லைன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த அசாம் மாதிரி அழிச்சிடுவாங்க. நீங்கள் பார்த்தவருக்கு என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா இன்னைக்கு எஜுகேஷனில் வளர்ந்துருக்குறாங்க. ஐயா ஸ்போர்ட்ஸில் வளர்ந்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மற்ற ஆட்சியோட ஸ்டாலினோட 5 ஆண்டு கால ஆட்சியை வந்து கம்பேர் பண்ணும்போது எது நீங்கள் பெஸ்ட்டு நினைக்கிறீங்க? யார் மக்கள் வந்து அதிக திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க? எடப்பாடியார் வந்து ஆட்சி நடத்தினார். எடப்பாடியாருக்கு யாரும் நாங்கள் ஓட்டு போடல. இல்ல அம்மையாருக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். இந்த அரியணை வந்து இவருக்கு வந்தது. இந்த அரியணை எப்படி வந்தது எல்லாருக்குமே தெரியும். மற்ற மாநிலம் தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. 1000 ரூபா இப்போ ரெகுலராக நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா ரீச் ஆயிடுச்சு. இப்போ இதே பாஜக அரசாங்கம் இன்னொரு அவங்களோட ஸ்டேட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை அறிவிக்கிறாங்க. இலவசம் வானான்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்களே தேர்தல் அறிக்கையில் இலவசத்தை கொடுக்குறேன்னு அறிவிக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு ஜனங்க ரீச் ஆயிடுச்சு அவங்களுக்கு தெரியுது. அது பொதுவாக கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால் அவர் தான் மீண்டும் வரணும். இன்றைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது சென்னைக்கு வந்து பயங்கர மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஒரு கணேசபுரம் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரம்பூரில் பார்க் நல்லா இது பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜும் வியாசர்பாடி இந்த பிரிட்ஜும் நல்லா போட்டிருக்காங்க. ஒரு வீட்லேயும் ஏதாவது ஒரு பயன் இருக்கும் அவருடைய திட்டத்தினால. நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்லாம், பூங்காலாம் நிறைய வந்து புதுசாக நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு.